மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் உணவு முறையில் நம்ம பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகள், அதுவும் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது என்னென்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். சிலர் நம்ம கிளினிக் வரும்போதே சொல்லுவாங்க, பிபி செக் பண்றோம்னா மேம் இன்னைக்கு தான் பிபி என்னமோன்னு தெரியல அதிகமா இருக்கு, இவ்வளவு தூரம் வந்தேன் இல்லைங்களா, செக் பண்ணும்போது அது கொஞ்சம் டென்ஷன்ல அதிகமாயிடுச்சு போல. அதே மாதிரிதான் சுகர் டெஸ்ட் பண்ணும்போதும் நம்ம சுகர் லெவலை பார்த்துட்டு என்னன்னு தெரியலையே, நேத்து நான் சரியா சாப்பிடலையா, இல்ல நேத்து நான் நிறைய ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டுருப்பேன் அதனால அதிகமா இருக்கும், இல்லைன்னா எனக்கு நார்மல் ரேஞ்சுக்குள்ள தானே இருக்கும், 200 தானே இருக்கும், 150 தானே இருக்கும், இப்ப கொஞ்சம் அதிகமா காட்டுது அப்படின்னு நம்மளே சமாதானப்படுத்திப்போம். ஆனா இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிளட் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணும்போது, ஸோ நம்ம கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எவ்வளோ சுகர் லெவல் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். 1 மந்த் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் பிளட் சுகர் லெவல் HbA1c நம்ம டெஸ்ட் பார்க்குறோம். ஸோ இந்த டெஸ்ட் பார்க்கும்போது நம்ம டெஸ்ட் எடுக்கும்போது நம்ம முன்னாடி நாள் சில தவறுகள் வந்து நிறைய பேர் செய்வாங்க, அதனால கூட பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். எல்லாருக்குமே நான் சொல்றது அதுதான். ஸோ பிளட் சுகர் லெவல் இவ்வளோ இருக்கா, ரொம்ப அதிகமாக காட்டுதா, சரி ஓகே பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதுவே கொஞ்சம் அதிகமாக காட்டுதுன்னா முன்னாடி நாளோ இல்ல அதற்கு முன்பு இருக்கக்கூடிய நாட்கள்லயோ சில தவறுகள் வந்து நம்ம செஞ்சிருப்போம் நமக்கே தெரியாம. ஒண்ணு ஒர்க் டென்ஷன்னாலேயோ இல்ல வெளியில போயிருக்கிறோம், இந்த ஃபுட் தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரியே நமக்கு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நைட்ல இரவு நேரத்துல உணவு எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ மார்னிங் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க போறோம், ஃபாஸ்டிங் சுகர் எவ்வளோன்னு பார்க்க போறோம்னா, இரவு நம்ம எடுக்கக்கூடிய பிளட் சுகரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் இரவு நம்ம எடுக்கக்கூடிய உணவு கொஞ்சம் ஏர்லியரா 8 மணிக்குள்ள நம்ம சாப்பிட்றது ஓகே, நல்லதா இருக்கும். இல்ல ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னா, அன்னைக்கு ஏதோ ஒரு ஒர்க் வந்துருச்சு, இல்ல வெளியில போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சுப்போம். ஸோ அதுக்கு உணவு வந்து நைட்டு 10 மணி 11 மணி அந்த மாதிரி டைம்ல நம்ம சாப்பிடும்போது காலையில ஃபாஸ்டிங் சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இரவு நேரத்துல ரொம்ப ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள், ஆவில வேக வைத்த உணவுகளாக இருந்துச்சுன்னா காலையில நம்ம வந்து ஃபாஸ்டிங் சுகர் பார்க்கும்போது நார்மலா இருக்கும். இதுவே நைட் நம்ம வந்து ஹெவியா சாப்பிட்றோம், நல்ல ஆயில் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், நான்வெஜ் சாப்பிட்றோம், அதுவும் லேட் நைட் சாப்பிட்றோம்னா சுகர் லெவல் இன்க்ரீஸா தான் நமக்கு காட்டும். அதற்கப்புறம் உறக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவு நேரத்துல உறக்கம், நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாளோ அதற்கு முந்தின நாளோ நம்ம வந்து உறக்கம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தா, சரியான உறக்கம் இல்லை அப்படின்னும் போது நிச்சயமாக சுகர் லெவல் இன்க்ரீஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை நம்ம வந்து திருத்திக்கணும். இப்போ பிளட் சுகர் எடுக்கும்போது மட்டும் பார்த்தோம்னா முன்னாடி ஒரு 2 நாள் ஐயோ நம்ம சுகரை டெஸ்ட் எடுக்கணும், 1 மாசம் ஆயிடுச்சு, இன்னைக்கு வாக்கிங்லாம் போவோம், இந்த டயட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம், இந்த 2 நாள் கரெக்டாக மருந்து எடுப்போம், ஸோ அப்படியெல்லாம் ஃபாலோ பண்றவங்களும் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம தினமும் சரியான நேரத்தில் உணவு, நம்ம கொடுக்கக்கூடிய சித்தா மெடிசன்ஸை கரெக்டாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நேச்சுரலாவே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இதற்கு அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள், நிறைய பேருக்கு நம்ம சொல்லுவோம் இந்த கிழங்கு வகைகள்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது கிழங்கு நம்ம வந்து நிறைய பேர் இந்த சக்கரவள்ளி கிழங்கோ இல்ல உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகளை சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி சாப்பிடணும்னா நம்ம பகல் நேரத்துல கொஞ்சமா, ஏதாவது மாதத்திற்கு 2 முறை அந்த மாதிரி கிழங்கு வகைகளை கொஞ்சமா சாப்பிட்டா போதும். இதுல நம்ம கவனத்துல வைக்க வேண்டியது என்னன்னா, கிளைசிமிக் இண்டெக்ஸ் மற்றும் கிளைசிமிக் லோட். நம்ம எடுக்கக்கூடிய உணவுல இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் எவ்வளவு இருக்கு, இப்ப லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடணும். அதுல எந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு நம்ம சாப்பிடணும். கிளைசிமிக் லோட் அப்படின்னு சொல்றது நம்ம எடுக்கக்கூடிய உணவில் இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிளட்ல எந்த அளவுக்கு அது வந்து ரிலீஸ் ஆகுது, கலக்குது, அதோட டைஜஷன் கெப்பாசிட்டி எவ்வளவு, எந்த நேரத்தில் எவ்வளவு நேரம் எடுக்குது அப்படின்றத பொறுத்ததுதான். ஸோ இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ், கிளைசிமிக் லோட் இது எல்லாமே பார்த்து நம்ம கரெக்டா அந்த ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் மற்றும் லோ கிளைசிமிக் லோடு இருக்கக்கூடிய உணவுகள் என்ன, நேச்சுரலாவே நம்ம எப்பவுமே சர்க்கரை நோயாளிகள்னா சொல்லக்கூடிய சில உணவு முறைகள் தான். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சிறுதானிய வகைகள் சொல்லலாம். அதற்கு அடுத்தது பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகள். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா காய்கறி வகைகள் சொல்லலாம். பழங்களை காட்டிலும் சர்க்கரை நோயாளிகள் காய்கறிகளை அதிகமான கவனம் செலுத்தணும். ஏன்னா இதுல ஃபைபர்,
லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதோடு மட்டும் இல்லாம ரத்தத்துல சர்க்கரையோட அளவை குறைப்பதற்கு நமக்கு காய்கறிகள் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது நம்ம நாட்டு காய்கறிகள், நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை அப்பப்போ சாப்பிட்டுக்கணும். முக்கியமாக நம்ம டைஜஷன் நடக்கும்பொழுது, உணவு முறை செரிமானம் நடக்கும் பொழுது அப்சார்ப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். சிலர் டயட்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா சுகர் லெவல் குறையவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 3 தாதுக்களும் சமமா இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்ப அப்சார்ப்ஷன் கரெக்டா இருக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் சரியான நேரத்தில் சாப்பிடணும். சரியான அளவு உறக்கம் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு முறையும் நம்ம ரத்தம் டெஸ்ட் பண்ணும்போதும் என்னென்ன செய்யணுன்றதும் நான் சொல்லியிருக்கேன். இதுல முக்கியமாக HbA1c பார்த்துக்கோங்க. ஸோ அது பார்த்தோம்னா 3 மாதத்திற்கு ஒரு முறை நம்ம எடுக்கக்கூடிய பிளட் டெஸ்ட் லெவல். ஏன்னா நம்மளுடைய ஆர்பிசி செல்ஸ் 120 டேஸ் லைஃப் ஸ்பேன் வச்சிருக்கிறோம். அப்போ அந்த 3 மாதத்தில் அது எவ்வளோ சுகரை கேரி பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ஆவரேஜா தெரிஞ்சுக்கணும்னா தான் இந்த 3 months ஒன்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிளட் சுகர் லெவலை நம்ம கால்குலேட் பண்றோம். இது 7க்கு மேல இல்லை 8க்கு மேல இருக்குன்னா உடனடியா சிகிச்சைகள், அந்த சித்த மருந்துகள் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெடிசன்ஸும் கொடுக்குறோம். இப்போ 5 இருக்கு 6 இருக்கு அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகளும், இல்லை 7 8 தாண்டி நமக்கு HbA1c லெவல் இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகளும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சரி, பேசிக்கா நம்ம உணவில் வேற என்னென்ன சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரண்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வாதம் தொடர்பான நோய்களும் சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருது. வாதம் தொடர்பான நோய்கள் இருக்கும்பொழுது அதை சரி செய்வதற்கு பிரண்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரண்டையில நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால, ஃபைபர் கண்டென்ட், கால்சியம் எல்லாம் இருக்கிறதுனால இது பிளட் சுகர் லெவலையும் குறைக்க ஆரம்பிக்கும். இப்போ வீட்டுல பார்த்தோம்னா பிரண்டை பொடியோ இல்ல பிரண்டையில நம்ம துவையல், சூப் இது எல்லாமே செஞ்சு தினமுமே உணவுல எடுத்துக்கலாம். இதை நம்ம சித்த மருத்துவத்துல பிரண்டை உப்பு அப்படின்ற ஒரு மெடிசனா கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த பிரண்டை உப்பை நம்ம மருந்துகள் சாப்பிடும் பொழுது, சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் சாப்பிடும் பொழுது அதுல கலந்து நம்ம கொடுக்குறோம். அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம வீட்டுல நம்ம நிறைய பதிவுகளையும் சொல்லியிருக்கோம். ஸோ காலை நேரத்துல ஏதாவது ஒரு தேநீர் வகைகளை எடுத்துக்கலாம். ஒரு 4-5 கொய்யா இலைகள், அதுல ஒரு பாதி கடுக்காய் உடைச்சு அதுல போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு டீ மாதிரி குடிக்கணும். ஸோ கொய்யா இலையும் கடுக்காயும் நம்ம காலையிலே சர்க்கரை நோயாளிகள் குடிக்கும் பொழுது கால்கள்ல இருக்கக்கூடிய ஒரு மதமதப்பு இது குறைய ஆரம்பிக்கும். உடல்ல ஒரு சோர்வு இருக்கு, அது குறைய ஆரம்பிக்கும். ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு அது குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமா இந்த பிரண்டை உப்பு சேர்ந்த மருந்துகள் எடுக்கும்போது நிச்சயமான ஒரு நல்ல பலனை நமக்கு கொடுக்குது. ஸோ சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னும் போது எந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம எடுக்கணும்ன்றதும் சொல்லியிருக்கேன். பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதற்கேற்ற மாதிரியான சித்த மருந்துகளும் எடுக்கும்போது நிச்சயமாக சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.